சத்தமா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி
எத்தனை பேர் பெருமழையை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்து. பெருமழையை நாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம் சொல்றவங்க மாத்திரம் ஆமே. அது கிடையாலாமா? ஆண்டவர் உங்க மேல இன்னைக்கு ஒரு காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசையோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தவங்க பார்க்கலாம். தண்ணி கொண்டாங்க, தண்ணி கொண்டாங்க, தண்ணி கொண்டாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஒருவேளை சாதாரண ஒரு பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணியா இந்த மேல இருந்தாலும் இது தெளிக்கப்படும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஊற்றுக்களை கத்தர் திறக்க பண்ண போகிறார். வனாந்திரத்துல கூட ஒரு ஆகாருக்கு ஊற்றை உண்டு பண்ணினவர். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்த பொழுது கற்பாறையில தண்ணீரை திறந்தவர், என் செங்கடலை பிளந்தவர். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கவனிங்க, எல்லாம் பாருங்க. ஒரு நிமிஷம். எத்தனை பேர் இந்த மலையை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சின்ன பிள்ளைகள் வச்சிருந்தா யார்ட்டையாவது கொடுத்துருங்க. தேவனுடைய மகிமை இப்பொழுது பலமாய் நமத்தில் இறங்கி வரப்போகிறது. மொத்தமா இன்னைக்கு வாங்க போறீங்க. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? மகிமையின் மலை இது சாதாரண மலை அல்ல. சாதாரண பெய்யும் பார்த்தீங்க அந்த மலை கிடையாது. இது பரிசுத்த சிங்காசனத்தில் வருகிற மலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை சாதாரண மலை வத்தி போயிடும், இது வற்றாத நீரூற்றாய் உன்னை மாற்ற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வற்றாத நீரூற்றா பெரும் மலையை கத்தர் வீச பண்ண போகிறா. இப்பவுமே அநேகர் மேல அந்த மலை இறங்கி வர போகிறது. எத்தனை பேர் வாஞ்சுகிறீங்க? கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, Lord, send your rain of fire, fire.